நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஹேண்டில் வந்து இது தெரியுதா? ஆயில் அப்படியே இருக்கு. எதுக்கு வாஷ் பண்ண போகணும்னு தெரியும். ஸோ மாடல் கிட்ட கிளியர் கட்டாக சொல்லுங்கள், இந்த மாதிரி ஆயில் வைக்கக்கூடாது, ஒரு நாள் முன்னாடியே ஹேர் ஸ்பா பண்ணியிருக்கணும். ஹாய், இவங்களுக்கு இப்போ வந்து மேக்கப் கிளாஸோட எங்கள் கிளாஸ் முடியுது. பேசிக் கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ 1 month கிளாஸ் வந்துட்டு 15 daysலேயே கிளாஸஸ் நாங்கள் முடிக்கிறோம். ஏன்னா அவங்க ஜூட்டை கற்றுக்கிட்டாங்க, எல்லாமே ஆன்சர் ப்ராக்டிஸ், கடைசியில் ஒரு ரிவ்யூ நம்ம அவங்கள்ட்ட வாங்கிடலாம். ஸோ இன்றைக்கி மாடல் இவங்களுக்கு இந்த சாரீ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சாரீ, மாடல், ஜுவல்லு, மேக்கப் ப்ராடக்ட் எல்லாமே எங்களுக்கு தான், நாங்கள் தான் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் முன்னாடியே ஜி எத்தனை மணிக்கு முடிக்கிறா? அவ்வளோதான் பசிக்குது ஒன்று, எனக்கு வேலை இருக்குல்ல. பிஸி கேர்ள் எடுத்துன்னு உட்காரு. ஆக்சுவலி என்ன இல்லைன்னா நீங்கள் அழகாக கிரிம்பிங் பண்ணிவிட்டு ஹேர் ப்ரிப்ரேஷன்ஸ் அது தனி இது, சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆயில் இருக்குன்றதுனால, டைம் இல்லை அப்படின்றதுனால, இப்போ நீங்கள் ஒரு 1/2 hour மேக்கப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிரிம்பிங் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியும். அது ஃபுல் ஹேர் கிரிம்பிங் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி பாருங்க, நீங்கள் ரொம்ப நேரமாக இது பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான், புரியுதா? பண்ணுண்ணா. ஓகே, இதை தானே இவ்வளோ நேரமாக நானும் பண்ணுவீங்கன்னு நானும் உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ கையில் வாங்கி அதுதான் நம்ம பண்ணுறதுக்கு, சரிங்களா? புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னும் ஒன்று ரெண்டு இது பண்ணு. ஓகே, இது பண்ணு, இந்த இது நெக்ஸ்ட்டு. ஸோ பர்ஃபெக்ஷனாக நீட்டாக பண்ணிங்கன்னா அழகாக உட்காந்துச்சா. இப்போ என்ன பண்ணணும், லாக் பண்ணணும். இந்த லாக்கிங் ரொம்ப முக்கியம், சரியா? என்ன லாக் பண்ணணும்னா இது பண்ணணும், இதை வச்சு இந்த இடத்த அழகாக, தெரியுதா? லாக்கிங் டெக்னிக் சொல்லுவாங்க. ஓகே, டெக்னிக் பண்ண உடனே உங்களுக்கு கலண்டி இப்படி வரவே வராது, அப்படியே நிற்கும், சரியா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுதா? அப்போது நீங்கள் எவ்வளோ பஃப் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் புரியுதா? இப்போ பஃப் கொஞ்சம் இதுவும் ஆயிடுச்சா? புரியுதா? நீங்கள் தான் பண்ணணும், ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க, டக்கு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. இது பாருங்க, அவங்க ஃபேஸில் நல்ல ஒரு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஒரு டோன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு, சரியா? இன்னும் டோன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும், கிடையாது. கிடையவே கிடையாது. சில பேர் வாட்டர் ப்ரூஃப் வேணும், ஸ்வெட் ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறாங்க. சத்தியமாக இது கிடையவே கிடையாது. என் பொண்ணு நேற்று கேட்டா, என்ன நீ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க, இத்தனைக்கு தூங்கி எழுந்துச்சு நான் போயிட்டு வீட்டில் காலையில் இருந்தேன். அப்போ கேட்டியா இல்லையடா, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கியே, எப்படி எப்படி இந்த இந்த மேஜிக் அப்படின்னா, என்னோட மேஜிக் இதுதான், சரியா? ப்ராடக்டாக வெளியே சொல்லாதம்மா, நான் மாட்டிக்குவேன், சரியா? ஓகேவா? உதட்டு மலையும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? லிப்ஸ்டிக் போடும்போது லாங் லாஸ்டிங், ஓகேவா? இது நல்லா இதுவாகும், ட்ரை ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு
இந்த ஐபால் மேலே தான் இது பண்ணணும். இந்த சர்க்கிள் மட்டும்தான் நமக்கு மேலெல்லாம் வரக்கூடாது. சரியா? ஓகேவா? எந்த பக்கம் நீங்கள் இது பண்ணணும், இந்த பக்கம் நின்றுட்டு தான் போகணும். சரியா? ஒரே இடத்துல தம் பண்ணக்கூடாது, நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். பிளண்டிங்ஸ் மஸ்ட்டு தான். சரியா? மேக்கப்பில் பிளண்டிங் மஸ்ட்டு. ஓகே, பிளண்டிங் தான் ரொம்ப முக்கியம். மேக்கப் பொறுத்த வரைக்கும் பிளண்டிங் பிளண்டிங் பிளண்டிங். கையை உடச்சிருவாங்க. தெரியுதா? ஒரே இடத்துல டெபாசிட் பண்ணிட்டீங்க. நான் போட்டதுக்கும் நீங்கள் போட்டதுக்கும் வேரியேஷன்ஸ் இருக்கா இல்லையா? அப்போ பிளண்ட் பண்ணுங்க, நல்லா பிளண்ட் பண்ணுங்க. வாங்க பண்ணுங்க. லிஃப்ட் பண்ணுறது கரெக்டாக. அப்படி லிஃப்ட் பண்ணலாமா? இந்த லிஃப்டிங் வந்து இப்படி புரியுதுங்களா? சில பேருக்கு வந்து கிராக்ஸ் இருக்கும். ஓகேவா? சில பேருக்கு கிராக்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு அந்த வெடிப்பு, அது சொல்லுவாங்களா, எப்படி சொல்கிறது, கிராக்ஸ்னால் நான் என்ன சொல்கிறேன்னா, ரிங்கிள்ஸ் மாதிரி இருக்கும். ஐலைனரே உங்களால் போட முடியாது, நிறைய ரிங்கிள்ஸ் மடிப்பாக அப்படியே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா லிஃப்ட் பண்ணணும். ஸோ இந்த லிஃப்ட் பண்ணும்போது இது தெரியுதுங்களா? ஸோ ஈவனாக வருது, தெரியுதா? ஸோ அதுதான் மெயின் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இதுதான். ஓகே, லிஃப்ட் பண்ணி எஸ். ஆனால் போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா மேக்கப் நம்ம பண்ணிட்டோம், உங்களை நம்பி ஐலைனருக்கு விடுறோம். ஸோ இது வந்து ட்ரையல் மேக்கப் தான். ட்ரையல் மேக்கப்னால் கற்றுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் மேக்கப் போடுறாங்க. ஸோ அதனால் எப்படி வருதுன்னு பார்ப்போம். சூப்பர். அந்த விங்ஸை வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக போட்டுட்டாவே நீட்டு. விங்ஸ் தான் மெயின். சூப்பர். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போகணும். ஒரேடியாக எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டார்டிங்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ரொம்ப ரொம்ப ராங் மெத்தட். சூப்பர்ரா, வாழ்க வளமுடன் கண்ணா, நல்லா பண்ணுறீங்க. கண்ணை திறக்கக்கூடாதுங்க மேடம். நீங்கள் ஐ மேக்கப் தெரியுதா? நிஜமாக செம்மையாக இருக்குது. ஃபைனல் லுக் இன்னும் கொஞ்சம் போட்டு அந்த பொட்டே வேணான்றா. நீங்கள் வேறு என்ன பண்ணுவீங்க? நடுவில் ஸ்டோன் வச்சுருவா தெரியாது. இந்த போட்டு குழந்தை ஆசை எனக்கு எடுப்பாங்க. இதுக்கா பாரு. சரி, போஸ்ட் கொடுக்க ரெடி ஆகிடு. வீடியோ. ஹாய், ஓகேவா? பேச ஆரம்பிக்கலாமா? ஹாய் 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 ஹாய், திஸ் இஸ் லதா ஃப்ரம் வெல்லூர் ஏவிஎஸ் பியூட்டி அகாடமி. ஆக்சுவலி இவங்க வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு பேசிக் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க 1 month கோர்ஸு. ஸோ அவங்க பண்ண ஒரு ஓவியம் தான் இது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேக்கப்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, இவங்க தான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கேனே தவிர அதர்வைஸ் இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணாங்க. ஸோ எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நீங்களும் சொல்லுங்கள். அண்ட் மாடலும் சொல்லணும் இல்லையா? எப்படி மேடம் பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள். நல்லா பண்ணியிருக்கேன். அச்சிச்சோ, அவ்வளோதானா? சூப்பராக இருக்கா? சரி, ஓகே, சூப்பராக இருக்கா. அண்ட் தென் சூப்பரா, ஆல் தி பெஸ்ட். லைஃப்பில் நீங்கள் இன்னும் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுங்கள், அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்கள் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? அண்ட் எப்படி இருந்தது நம்மளோட கோர்ஸு? பேசிக்குன்னு தான் நான் வந்தேன் ஆக்சுவலாக. ஆனால் எனக்கு பேசிக்கு மேலே எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் வேணும்னாலும் நான்
கான்டாக்ட் பண்ணி நான் பேசுகிறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் இப்போ முடிச்சுட்டு போயிட்டோம்னா நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.